கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த 2025 ஆண்டவர் மறுபடியும் கூட ஒரு வார்த்தைகளை கொடுக்குறார். இன்னைக்கு பெரும்பாலானவர் பார்த்தோன்னா கிறிஸ்தவத்தை ஒரு சிறுபான்மையினர் தான் சொல்றாங்க. சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுகிறவர், ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒடுக்கப்பட்டவர்களை குறித்து, இந்த சிறுபான்மைகளை கொடுத்து வேதம் என்ன நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அப்படின்னாக்கா, ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் சொல்றாரு, சிறுமைப்பட்டவளே அப்படின்றார். சிறுமைப்பட்டவளே அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து நமக்கு மணவாளன், நாம் மணவாட்டி. மணவாட்டி அப்படின்னு சொன்னா, மணவாட்டி என்கிறது சபை. இயேசு கிறிஸ்து மணவாளன். கிறிஸ்துக்கு இயேசுக்கு சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். அப்ப சபையில் இருக்கிற நாம் எல்லோரும் அவருடைய அவைகளாக, அவருடைய மணவாட்டிகளாக இருக்கும். அதனால இந்த சிறுமைப்பட்டவளை குறித்து ஆண்டு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றிலே அடிப்பட்டவளே அறிந்தார். பாருங்க, இந்த 2024 ஒருவேளை நம் சிறுமைப்பட்டவளா இருக்கலாம், இல்லை பெருங்காற்றிலே அடிப்பட்டவளாக இருக்கலாம். ஆனா இந்த 2025 ஆண்டு நமக்கு சொல்றாரு, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றிலே அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே. தேற்றுகிறதுக்கு ஆறுதல் இல்லாத, எந்த சபைக்கு போனா தேற்றணும், அந்த சபையில தேற்றுறது இல்லை, அங்க போய் பார்த்தா அங்கேயும் தேற்றுறது இல்லை. நாமே கஷ்டப்படுகிறோம், நம்மை கஷ்டப்படுத்தும்படியான வார்த்தைகள், நம்மை கஷ்டப்படுத்தும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. எந்த இடத்துலையும் ஒரு சமாதானம் இல்லைமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, சிறுமைப்பட்டவளே. அது மாத்திரம் இல்லாம அது சொல்றாரு, நல்ல கவனிங்க, பெருங்காற்றிலே அடிப்பட்டவளே. கஷ்டம், துன்பம், வியாதி, வறுமை, பிரச்சனை, இப்படியே குழப்பத்துக்குள்ள, அதான் பெருங்காற்றில் அடிப்பட்டவளே. தேற்றரவற்றவளே, தேற்றுகிறதுக்கு ஒரு ஆள் இல்லாம, ஆற்றுகிறதுக்கு ஒரு ஆள் இல்லாம, உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்லாம இருக்கிறியா? ஆண்டு சொல்றது, தேற்றரவற்றவளே. அது மாத்திரம் இல்லை, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து. ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு, ஒருவேளை நம்ம தேற்றுறதுக்கு ஆள் இல்லாத இருக்கலாம், சிறுமைப்பட்டவர்களா இருக்கலாம். ஒருவேளை இந்த வேத வார்த்தையின்படி பெருங்காற்று, பெரும் பாதிப்பான சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கொடுக்கிற வேலை சொல்றாரு, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து. உன் கல்லுகள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக ஆண்டு மாற்றினார். அந்த கல்லு நம்மோடு விடுது, பிரகாசிக்கிற கல். அது சொல்றாரு கவுனி இயேசு நாமத்துல, உன் கல்லுகள் பிரகாசிக்கும்படி வைத்து, அதாவது இள ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. அப்ப என்ன சொல்றாரு, கண்மலையின் மேலே உன் வீடு கட்டப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து என்ற கண்மலை, அவர் தான் உனக்கு அஸ்திபாரம். உன்னுடைய அந்த நில ரத்தினங்கள் தான் உனக்கு அஸ்திபாரம். உடைய கல்லுகள் ஆண்டு பிரகாசிக்கும்படியாக செய்கிறார். அதான் சொல்றாரு, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த கல் ஆகாதென்று தள்ளக்கட்ட கல், அது மூளைக்கு தலைக்கல். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அது மூளைக்கு தலைக்கல். உன்னுடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறார். அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அது பிரகாசத்தை உண்டாக்குறது. அவர் உனக்கு வேறு சொல்றது, நில ரத்தினங்கள் உனக்கு அஸ்திபாரமாக்கி உன் பல கனிகளை பளிங்கிக்கும். ஆண்டுறது உன்னுடைய பல கனிகள், அது எப்படி ஆக்குறாருனாக்கா, பளிங்கிக்கும். உன் வாசல்களை மாணிக்கம் கற்களும். உன்னுடைய வாசல் எப்படி இருக்கும்? மாணிக்க கற்கள். உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்குலமாக்குவேன். உன்னுடைய மதில்கள் எல்லாம். ஆண்டு நம்மோடு கூட அந்த பிரகாசமான அந்த கல் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற தேவனால செழிப்பாக அவர் மாற்றுவார். அது மாத்திரம் இல்லை, நமக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல. அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு பயம் என்னன்னாக்கா, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து. தன்னுடைய பிள்ளைகள் எப்படியாவது மணந்து முறையாக கூட அடிக்கடி ஜபத்தில் சொல்லுவார்,
என்னுடைய பிள்ளை அதிகமாக இந்த செல்ஃபோனில் இந்த கேம் விளையாடி அவனை எப்படி மாற்றுவதுனே தெரியல, எப்படி அவனை வழியில் கொண்டு வரதுனே தெரியல. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருப்பார்கள். இந்த 2025 அது தள்ளப்பட்ட கல்லாகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கும் போது, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ சிறுமைப்பட்டிருக்கும் போது, நீ பெருங்காற்றில் அடிபட்டிருக்கும் போது, நீ தேற்ற ஆள் இல்லாது இருக்கும்போது, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே வரும்போது எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவேன். அது மாத்திரம் இல்லாமல் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீ உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் சொல்லு. அப்போ அந்த தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார், சபைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார், நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் தலைக்கல்லாக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். அதை மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவை வைக்க வேண்டிய இடத்துல நாம் வைக்கணும். அதனால தான் வேதம் நமக்கு இப்படியா சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ அந்த தலைக்கல்லாய் இருக்கிற அவர் பிரகாசிக்கும் போது, அவரை நாம் உறுதிப்படுத்தும் போது, அவரிடத்துக்கு நாம் முதலிடத்தை கொடுக்கும்போது, மற்ற எல்லா ஆசீர்வாதங்களாலே நம்மை நிரப்ப தேவன் வல்லவரார். அது மாத்திரம் இல்லாமல் 14வது வசனம் சொல்றாரு, நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். நீதினால ஸ்திரப்பட்டு இருப்பேன். எங்க பார்த்தாலும் அநியாயம், உலகத்தில் எங்க பார்த்தாலும் அநியாயம், நீதியே இல்லை. ஒரு இடத்துல கேள்விப்படுறோம், ஒரே 7,000 ரூபாய் கொடுத்து அந்த காலத்தில் அந்த இடத்த வாங்கிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல அவர் வீடு கட்ட போகும்போது அவர் சரிவர முறை அந்த இடத்த கொடுத்து எழுதி கொடுக்காதனால இன்னைக்கு பாருனாக்கா அது நீங்கள் 50,000 ரூபா கொடுக்கணும், 1,00,000 ரூபா கொடுக்கணும், அப்போ தான் அந்த இடம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறார். ஏன்? நீதி அந்த இடத்துல இல்லை. அந்த நீதி இல்லாத அந்த உலகத்தில் ஆண்டு சொல்கிறாரு, நீ நீதினாலே சிறப்பட்டு இருப்பாய். யார் போனாலும் நீதி இல்லாத போகலாம், ஆனால் உனக்கு நீதி கிடைக்கின்றார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்லை, கொடுமைக்கு தூரமாவாய். இப்போ அவங்க வயிற்று கட்டி வாயை கட்டி அதை சுத்தம் வாங்கினாங்க. இப்போ அந்த இடத்துக்கு முதலீடு அவங்க போடும் போது அது சரியான பத்திரங்கள் எழுதாத போது ஆண்டு சொல்கிறாரு, அது கொடுமை. ஆண்டு சொல்கிறாரு, நீ அப்படிப்பட்ட கொடுமையிலே பார்க்கப்பட மாட்டேன், நீ கொடுமைக்கு தூரமாவாய். அது மாத்திரம் இல்லை, பயமில்லாது இருப்பாய். 2025 அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரிகளே, கிறிஸ்துவ பிள்ளைகளே, ஆண்டு உங்களை பார்த்துக்கிறது சொல்கிறாரு. இந்த இடத்துல நீ சிறுமைப்பட்டவளாக இருக்கிறீங்களா, பெருங்காற்றில் அடிப்பட்டவளாக இருக்கிறீங்களா, அதுமாதிரி தேற்றுறதுக்கு ஆள் இல்லாத இருக்கிறீங்களா, அந்த தலைக்கல்லாக இருக்கிற இயேசுவும் வாழ்க்கையில் பிரகாசிக்கும் போது, அவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும்போது, பலவிதமான ஆசீர்வாதத்தினால பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும்படியாக, அது மாத்திரம் இல்லாமல் நீ நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாக இருப்பாய், பயமில்லாது இருப்பாய், அது திகிலுக்கு தூரமாவாய். நிறைய பேருடைய வாழ்க்கையில் திகில், அந்த திகில் நம்மளை வராது. நம்மகிட்ட நீ தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எந்த ஒரு திகில் நம்மகிட்ட அணுகாது. நம் தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். அப்படியா நம் தேவனிடத்தில் முதலிடத்தை கொடுப்போம், அவரை நேசிப்போம். இந்த 2025 நம்ம எல்லோருக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நாம் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இந்த வேத வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு சிறுவிலிருந்து விடுதலையாக்கி, ஒவ்வொரு குடும்பத்தில் நீரே தலைக்கலாக இருந்து அந்த நீதினால் சிறப்பட்டிருக்கும்படியாய், கொடுமைக்கு தூரமாகும்படியாய், பயப்படாது இருக்கும்படியாய், திகையாது இருக்கும்படியாய், ஆண்டவர் திகில் நெருங்காது இருக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய மாற்றங்களை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.